நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜியோ பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் பிருத்வி. அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம், இதற்கு முன் இருக்கும் சவால்களும் தடைகளும் என்னன்னு தான் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். இது தொடர்பாக நம்முடன் விவாதிக்க பேராசிரியர் ஸ்ரீதர் கிருஷ்ணசாமி. இவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர். அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசியிலேருந்து பல முறை இங்கே ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு, பல செய்திகளை வெளிக்கொண்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஒப்பந்தத்தை 60 நாளுக்குள்ளே ஒரு ஃபைனலைஸ் டீலுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன சவால் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, என்ன தடை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது 60 நாள் அது ஒரு ஃப்ரேம் ஒர்க். இது 60 நாளுக்கு முன்னாடியும் முடிக்கலாம், அதுக்கப்புறமும் போகலாம். பட் தடைகள்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ முதல்ல குறிப்பிட்டன்னு கேட்டிங்கன்னா, இப்போ லெபனானில் நடக்கிறது தான் இப்போ எல்லாரையோடைய அட்டென்ஷனும் அங்கே தான் இருக்குது. லெபனானில் என்ன நடக்குது, இஸ்ரேல் ஹெஸ்பொல்லா ஃபைட்டர்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. ஹெஸ்பொல்லா ஏன் லெபனானில் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஈரானோடைய ப்ராக்ஸி அவங்க. அதாவது அவங்க ஹெஸ்பொல்லா ஈரான் மேலே எப்போ தாக்குதல் நடந்தாலும் அவங்க இஸ்ரேலை போய் தாக்குவார்கள். அதாவது February 28 அன்றைக்கி அமெரிக்கா ஈரானை பாம் பண்ணும்போது உடனடியாக ஹெஸ்பொல்லா ராக்கெட்களை நார்தர்ன் இஸ்ரேல் மேலே ஃபயர் பண்ண. அதனால் எப்படி இந்த ஹமாஸை காசாலேருந்து ஒரு மாதிரியாக ஒழிச்சாங்களோ, நேட்டான்யாஹூ அதாவது இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் நேட்டான்யாஹூ என்ன சொல்கிறாரு, அதே மாதிரி அந்த ஹெஸ்பொல்லாவையும் நான் பண்ணுவேன். அதனால் உங்கள் ஒப்பந்தம் ஈரானோட, அதாவது இவங்க அமெரிக்கா கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு எங்களுக்கும் உங்கள் ஒப்பந்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் எதுவோ அதை நான் பண்ணுவேன். அது முதல் தடை. ரெண்டாவது தடை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹொர்மூஸ். இப்போ 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 ஒரு 4-5 நாளாக பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு சுவிட்சர்லாண்டில். நடுவில் ஈரான் நான் ஹோர்மூஸை மூடிட்டேன், நான் ஹோர்மூஸை திறந்துட்டேன், நீ ஹோர்மூஸை மூடக்கூடாது, நீ திறந்து வைக்கணும், அதை மேலேயும் கீழையும் பேசிகிட்டு இருக்காங்க. இது நடுவில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஈரானும் ஓமானும் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை. என்ன பேச்சுவார்த்தை, அதாவது எப்படி ஹோர்மூஸை ரன் பண்ணுறது, என்ன சர்சார்ஜ் போடலாம், என்ன டோல் போடலாம். இந்த டோலு சர்சார்ஜை அமெரிக்கா ஒத்துக்கொள்ளவே கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் இதுக்கு ஒத்துக்க மாட்டோம். ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹோர்மூஸ் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் த சீ படி இட் இஸ் அ இன்டர்நேஷ்னல் வாட்டர்வே அப்படின்னு இவங்க என்ன சொல்கிறாங்க. அதாவது இங்கே லா ஆஃப் த சீ படி பார்த்திங்கன்னா 12 கிலோமீட்டர் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட்ஸ் வித்து 24 கிலோமீட்டர். அதனால் ஈரானுக்கு 12 கிலோமீட்டர், ஓமானுக்கு 12 கிலோமீட்டர். அதனால் 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்றாங்க. இது வரைக்கும் இந்த போர் ஆரம்பிக்க வரைக்கும் இது மாதிரி எந்த பேச்சும் இது மாதிரி இல்லை. ஸோ அது ஒரு ரெண்டாவது தடை. ஓமனும் இதை போடணும்னு நினைக்கிறாங்களா சார்? இல்லை, அவங்க இப்போ யாராவது அவங்க என்ன சொல்கிறாங்க, டெரிட்டோரியல் லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது எங்களுடைய டெரிட்டோரியல் லிமிட்டு கூட தான் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவானுங்க அதுக்கு. ஏன்னா அந்த வித்தே 24 கிலோமீட்டர் தான் அது. அதனால் அந்த வித்துக்குள்ளே ஒரு வருஷத்தில் ஒரு 20,000 கப்பல் போயிட்டு வந்துட்டு. இப்போ திடீர்னு நீங்கள் டோலுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டோலில் யார் கலெக்ட் பண்ணுவாங்க, எப்படி பங்கிடுவாங்க, இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அதில். பட் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டோலும் கலெக்ட் பண்ணக்கூடாது. அது ரெண்டாவது. மூணாவது சாங்ஷன்ஸ். அதாவது இந்த ஈரான் 1979 சாங்ஷன்ஸில் இருக்காங்க. ஒரு இது அமெரிக்கன் சாங்ஷன்ஸ், யூரோப்பியன் சாங்ஷனு, யுனைடெட் நேஷன் சாங்ஷன்ஸு, யூரோப்பியன் கம்யூனிட்டி அதாவது இந்த சாங்ஷன்ஸு எப்படி நீங்கள் எடுப்பீங்க, எப்படி எடுப்பீங்கன்னா, ஈரான் சொல்கிறான் எல்லாத்தையும் எடுங்கன்றான். அமெரிக்கா என்ன சொல்கிறான், பேச்சுவார்த்தைகள் எப்படி போகிறதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுக்கிறேன். இப்போ கூட முந்தானத்து ஒரு சில நியூஸ் ரிப்போர்ட்டில் 12 பில்லியனுக்கு ரிலீஃப் கொடுக்கலாம்,
இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க $25 பில்லியன் ரிலீஃப் கொடுக்கலாம். பட் இதில் சின்ன கேட்ச் இருக்குது. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் எவ்வளோ பணம் ரிலீஸ் பண்ணுறேனோ அது நீ என்கிட்ட தான் பொருள் வாங்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது 12 பில்லியன் அவங்க பணத்தை ரிலீஸ் பண்ணாலும் அமெரிக்கா கிட்ட தான் வாங்கணுன்றாங்களா சார்? ஆமாம், அமெரிக்கா கிட்டேருந்து தான் குட்ஸு வாங்கணும். அது அவங்க அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ குட்ஸு எங்கிட்ட வாங்கினீனாக்கா எங்கள் ஃபார்மருக்கும் நல்லது, உங்கள் மக்களுக்கும் நல்லது. ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து பணத்தை கொடுத்து நான் எப்படி செலவு பண்ணுறேன், எங்கே வாங்குறேன்னு அது என்னுடைய, அது என்ன என் பணம், அது ஈரானோட பணம். ஆமாம், ஈரானோட பணம் தான். இப்போதைக்கு அது வந்து எஸ்க்ரோவில் இருக்குது, யாருக்கும் இல்லாமல் ஒரு நியூட்ரல் அக்கௌண்ட்டில் இருக்குது. பட்டு அவங்க வந்து இப்போ ரொம்ப இதுவாக இருக்காங்க. நம்ம அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, அந்த பணம் ரிலீஸ் பண்ணோன்னாக்கா நீ என்கிட்ட தான் வாங்கணும். ஈரான் நான் சொல்கிறான், நான் எங்கே வேணால் வாங்குவேன், நான் சாங்ஷன்டு குட்ஸும் வாங்கலாம். நான் இங்கே இது பொறுத்த வரைக்கும் உணவு தானியங்கள், மருத்துவ தானியம் அதுதான் வாங்கலாம், மருத்துவ தேவைகள், அன்றாட தேவைகள் இது. பட் இவங்க என்ன சொல்ல, நான் எது வேணால் போய் வாங்கலாம், நான் மார்க்கெட்டில் போய்ட்டு யாருக்கிட்ட வேணா வாங்கலாம் அப்படின்னு. 4வது தான் இருக்கிறதுலே பெரிய தடை நியூக்ளியர். இன்னும் இது எப்படி பார்க்க போகிறாங்கன்னு எனக்கு யாருக்குமே தெரியாது. இவங்க 60 நாளில் முடிப்பாங்களான்னு அதுவும் தெரியாது. ஏன்னா ஒன்று மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2015 பராக் ஒபாமா, பிரசிடெண்ட் பராக் ஒபாமா ஒரு ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு நியூக்ளியர் டீல் மாதிரி ஒன்று அது வந்து நெகோசியேஷன் 2.5-3 வருஷம் ஆச்சு. அந்த 2015 டீலுக்கு வரதுக்கே 3 வருஷம் ஆச்சா சார்? 2.5 வருஷம், கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. அது அப்போ நீங்கள் வந்து 60 நாளில் பண்ணோன்னு பார்க்குறீங்க. சரி, பண்ணால் நல்லது தான். எப்படி பண்ண போகிறீங்கன்னு எல்லாரும் பார்ப்பாங்க. இது 2018 நம்ம ட்ரம்ப் முதல் இன்னிங்ஸில் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது இது வந்து இந்த ஒப்பந்தம் வந்து சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டார். 2015 போடப்பட்ட ஒப்பந்தம் வந்து ஒபாமாவோட ஒப்பந்தம் ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னு அவர் அதாவது ரொம்ப மட்ட ரகமான இது ஒப்பந்தம். இதில் வந்து சன்செட் கிளாஸஸ்ன்னு இருக்குது. சன்செட் கிளாஸ்னால் இப்போ வந்து ஈரான் என்ன சொன்னானுங்க, நீ என்னுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமில் நீங்கள் எந்த தடையும் வைக்கக்கூடாது அப்படின்னா. இவங்க என்ன சொன்னானுங்க, சன் செட்டிங் மாதிரி இன்னும் ஒரேடியாக பண்ணலைன்னா கூட ஒரு காலம், ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம், 10 வருஷத்துக்கு அப்புறம், 15 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் கொடுக்குறேன். அதுக்கு பேர் தான் சன்செட்டுன்னு பேர். முக்கியமாக ரிலீஃப் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் யுரேனியம் என்ரிச்மெண்ட் மிஷினரின்னு இருக்கு. அதை நீங்கள் அட்வான்ஸ்டு மிஷினரி வாங்கணுன்னாக்கா சரி இப்போ கொடுக்க மாட்டோம், ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்குறோம். அதே மாதிரி யுரேனியம் இப்போ நீங்கள் இப்போ என்ரிச்மெண்ட்டு 3.67 எப்போ 2015 அது போக போக கொஞ்சம் இப்போ பண்ண மாட்டோம். ஆனால் அதாவது எங்களுக்கும் திருப்தியாக இருக்கணும், நீங்கள் அந்த ஒப்பந்தத்தை கட்டுப்பாடுறீங்கன்னு, உங்களுக்கும் ஒரு ரிலீஃப் இருக்கணும். அதனால தான் சன்செட், ஆஸ் த சன்செட்ஸ். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது அந்த சமயத்தில் என்ன சொன்னாங்க, நீ இப்போ 300 கிலோ யுரேனியம், அதை நான் 20 வருஷத்துக்கு அப்புறம், இப்போ இருக்கிறது கொஞ்சம் தான், அதை நீங்கள் வச்சு கொஞ்சமாக 2031 நீ கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்குறேன். பட் இப்போ எவ்வளோ இருக்குது ஈரான்கிட்ட? இப்போ 2018 இவங்க வெளியில் வந்துட்டாங்க. அப்போ என்ரிச்மெண்ட் அலௌடு 3.67%. இப்போது ஈரான்கிட்ட 60% வரைக்கும் என்ரிச் பண்ணியிருக்காங்க. 60. அப்போ என்ன சொன்னாங்க, நியூக்ளியர் டீலில் ஒரு 15-20 வருஷத்துக்கு அப்புறம் 300 கிலோ வரைக்கும் என்ரிச்மெண்ட்டு இப்போ யுரேனியம். இப்போ எவ்வளோ இருக்குது ஈரான்கிட்ட? 440 கிலோ இருக்குது. இப்போது அவங்க வெளியில் வந்தப்புறம் இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த 8 வருஷத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு.
ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் திருப்பி, அதாவது அந்த ஜீனியை பாட்டிலில் போடுற மாதிரி இப்போ திருப்பியும் வெளில வந்த இதை எப்படி திருப்பியும் உள்ளே இது பண்ண போகிறீங்க? இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நியூக்ளியர் இது தான் ரொம்ப ரொம்ப கடினமாக என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமான நெகோசியேஷன். ஏன்னா இப்போ வந்து ஈரானுக்கு வந்து நியூக்ளியர் வெப்பன் ஒத்துக்க மாட்டோம். அப்போ ஈரானுக்கு சிவிலியன் நியூக்ளியர் ஒத்துப்பீங்களா? ஏன்னா அந்த சிவிலியன் நியூக்ளியர் ஒத்துட்டீங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு அப்புறம் அவன் நியூக்ளியர் வெப்பன் அதை வச்சுன்னு பண்ண மாட்டான்னு நிச்சயம் அவங்களுக்கு. அதில் கொஞ்சம் ட்ரஸ்ட் இருக்கணும் இல்லையா? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இன்னும் நம்பிக்கை இருக்கணும் ஒத்த மேலே ஒத்த. அது இப்போ இருக்கிறது இந்த டெஃபிசிட்டில் இருக்குது. இப்போ நம்பிக்கை ட்ரஸ்டே டெஃபிசிட்டில் தான் இருக்குது. டெஃபிசிட் ட்ரஸ்ட். இப்போ அதை நீங்கள் முதல்ல சரிப்படுத்தியிருந்தால் தானே உங்களால் இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், 30 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு. இல்லை, நீங்கள் சொல்லும்போது இந்த 2015 உள்ள ஒபாமாவோட டீலை முடிச்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த சன்செட் கிளாஸு சரியில்லைன்னு இப்போ ட்ரம்ப் சொல்கிறாரு. இப்போ அதுக்கு மாற்றம் என்ன ஆஃபர் பண்ணுறாரு? அதை விட ஒரு நல்லதாக தானே அவர் ஆஃபர் பண்ண. யாருக்கும் அதெல்லாம் வெளியில் வந்து இது நெகோசியேஷன்ஸ்ன்னு நம்ம வந்து பஜாரில் உட்காந்து இதெல்லாம் பேச மாட்டானுங்க. இது அவங்களுக்குள்ள இது ரொம்ப டெக்னிக்கலுங்க. இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸு, இப்போ நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டுன்னு சொல்கிறோம், யுரேனியம் என்ரிச்மெண்ட். நீங்கள் 90% மேலே வந்தால் தான் உங்களால் வெப்பனைஸ் பண்ண முடியும். இப்போ அவங்க வந்து 60% லெவலில், இன்னும் 30% நீங்கள் இதே மாதிரி பண்ணிங்கன்னா அவங்க மேலே கட்டுப்பாடு எதுவும் இல்லைன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அவங்களால என்ரிச் பண்ண முடியும். அது என்ரிச் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பியும் அவங்கள என்ரிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இப்போவே அந்த 440 கிலோ யுரேனியத்தை எப்படி வெளியில் எடுத்து வர போகிறீங்க? இப்போ சிஎன்என்ல வந்து போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரி ஒன்று போட்டாங்க. அதாவது அமெரிக்கா வந்து இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸஸை வச்சு இந்த யுரேனியத்தை எடுத்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னு எனக்கு தெரியாது, சிஎன்என் நியூஸ் படி அவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் இன்வெஸ்டிகேஷன் படி எல்லா யுரேனியத்தையும் ஒரு கண்டெய்னராக போட்டு அந்த கண்டெய்னர் சுற்றி மைன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் யார் வந்து இந்த கண்டெய்னரை எடுக்க பார்த்தாலும் இட் வில் எக்ஸ்ப்ளோட். ஸோ அதனால் இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் இப்போ எப்படி இந்த சரி அப்படியே ஈரான் ஒத்துண்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 440 கிலோ எடுத்துப்பாங்க. யார் எடுத்துகிட்டு போவாங்க அதை? சார், இந்த யுரேனியத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்றது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதை எப்படி யார் அட்ரஸ் பண்ணுறதுன்னு ஒரு முக்கியமான கேள்வியை முன் வச்சிங்க. அதுதான் சிஎன்என்லேயும் ஒரு ஸ்டோரியாக பண்ணியிருந்தான்னாங்க. அதை மேலும் கொஞ்சம் விவரிங்களேன் சார். இல்லை, அதாவது இப்போ உங்களுக்கு 440 கிலோ இருக்குது, எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க? யார் எடுத்துகிட்டு போகிறீங்க? உங்களுக்கு யாருக்கு மேலே நம்பிக்கை இருக்குது? இன்னும் இப்போ வந்து அமெரிக்கா சொல்லுவாங்க எங்கிட்ட கொடுத்துருன்னுவாங்க. ஈரான் கொடுப்பாங்களா? இல்லை நானே வச்சுக்கிறேன் பாதுகாக்கிறேன்னு அமெரிக்கா ஒத்துப்பாங்களா? இல்லை ரஷ்யா எடுத்துட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. பியூட்டின் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார், நான் வந்து எடுத்தேன். யார் ஒத்துப்பாங்க? அதை அமெரிக்கா ஒத்துப்பாங்களா? ஈரான் ஒத்துப்பாங்களா? எப்படி சீனா எடுத்து போவேன்னு சொல்லுவேன். அதான் இதெல்லாம் தான் இது. அதாவது ரொம்ப ரொம்ப கடுமையான பேர்னா நெகோசியேஷன். இது அங்கேயே வச்சுட்டு போகவும் முடியாது. இது ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்களோன்னு எல்லாருக்கும் வந்து சந்தேகம் வரும். அது இப்போ பார்க்கணும் எப்படி இது பண்ணுறாங்கன்னு. இப்போ இல்லாட்டி நியூட்ரல் கண்ட்ரி யார்? யார் நியூட்ரல் கண்ட்ரி? சுவிட்சர்லாண்டில் கொண்டு போய் வைப்பீங்களா? அவங்க ஒத்துப்பாங்களா? அவங்க மக்கள் ஒத்துப்பாங்களா? இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த நெகோசியேஷனில் ஒரு பிரச்சனைக்குரிய கண்ட்ரி வந்து இஸ்ரேல். ஏன்னா இவங்க ஈரான் வைக்கிற ஒரு முக்கியமான விஷயமே இசபுல்லா மேலே தாக்குதல் நடத்தக்கூடாது ஈரான்ற ஒரு கண்டிஷன் அவங்க வைக்கிறாங்க அந்த 14 பாயிண்டில். அப்போ இஸ்ரேல் இதுக்கு உடன்படலைன்னா இந்த பிரச்சனை நீடிக்கிற மாதிரி தானே சார் ஆகும்? ஏன் இஸ்ரேல் தொடர்ச்சியாக லெபனானை அட்டாக் பண்ணணும், இசபுல்லாவை அட்டாக் பண்ணணும்னே நினைக்கிறாங்க? இல்லை, ஹெஸ்போல்லாவை அவங்க அட்டாக் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ஈரானியன் ப்ராக்ஸி. அது வந்து ஈரானுக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். அது வந்து இப்போ அதுதான் அந்த சன்செட் கிளாஸஸ்ன்னு சொன்னேன் நான். 2018 ட்ரம்ப் பிரசிடென்ட் ட்ரம்ப் அதுலேருந்து வெளியே வரும்போது சொன்னார், நீங்கள் ப்ராக்சிஸ் பற்றி ஒன்றுமே பேசலையே.
ஹமாஸ் பற்றி ஒன்றுமே பேசலையே, ஹெஸ்பல்லா பற்றி ஒன்றுமே பேசலையே, அதனால் இந்த 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 டீலு வந்து ரொம்ப வீக்கு. அவர் பாயிண்ட் இருக்குது அதில், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா பட் அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாரும் சொன்னாங்க, IAEAவே சொன்னாங்க, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. இப்போ திருப்பியும் அவங்க போகிறாங்க ஈரானுக்குள்ளே, அவங்களே சொன்னாங்க அப்போ அதை பண்ணாத. ஏன்னா இது வரைக்கும் ஈரான் வந்து நீங்கள் போட்ட ஒப்பந்தத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஜெர்மனி சொன்னாங்க, ஜெர்மனி வாஸ் ஒன் ஆஃப் தி பார்ட்டிஸ். செக்யூரிட்டி கவுன்சிலில் அத்தனை மெம்பர்ஸும் சொன்னாங்க இது தே ஆர் இன் ஃபுல் கம்ப்ளையன்ஸ், பண்ணாதீங்க, இல்லை இந்த டீல் ரொம்ப வீக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வீக்குன்னு சொல்ல, டீல் வீக்கு. அது 1-2 இது சொன்னார் அவர். நீ நிறைய பணம் கொடுத்துட்டீங்க, ஆனால் கொஞ்சம் சாங்ஷன்ஸை ரிலீஸ் பண்ணார், கொஞ்சம் பணத்தை ஒபாமா. இப்போ நான் அதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் அதானே பண்ண போகிறீங்க. இப்போ ஈரான் என்ன சொல்லிட்டேன், இது நான் வந்து கடைசியாக கையெழுத்து போடணுன்னா என் பணத்தை நீ திருப்பி கொடுக்கணும், நீ சாங்ஷன்ஸை லிஃப்ட் பண்ணணும். இப்போ ஒரு மாதிரியாக சாங்ஷன்ஸை லிஃப்ட் பண்ணிருக்காங்க. 60 டே 30 டேக்கோ ஏதோ ஆயிலுக்கு வந்து வெய்வர் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை யூ கேன் செல் ஆயில் அப்படின்னு. அது மாதிரி மற்றதுக்கும் கொடுப்பாங்களா அப்படின்னு அதெல்லாம் தான் பார்க்கணும் இனிமேல். இது ரொம்ப இது அவ்வளோ ஈஸியான நெகோசியேஷன்ஸ் இல்லை. அதாவது இன்னொன்று நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும், ஈரான்லேயும் சரி அமெரிக்காலேயும் சரி பொலிட்டிக்கல் என்வாயர்மெண்ட்டை பார்க்கணும். இன்னும் ஈரான்லேயும் ஹார்ட் லைனர்ஸ் இருக்காங்க, அமெரிக்காலேயும் ஹார்ட் லைனர்ஸ் இருக்காங்க. அதனால் இப்போ இருக்க நெகோசியேஷன் டீம் வந்து அந்த கேலரிக்கும் ஆடணும், அதே மாதிரி ட்ரம்ப்பு அவர் கேலரிக்கும் ஆடணும். ஏன்னா இவருக்கு நவம்பர் மாதம் எலெக்ஷன் வருது, இங்கே நவம்பர் 3ஆம் தேதி அன்றைக்கி எலெக்ஷன்ஸு. நீ கண்டா ஒரு மற்ற ரக டீலை கொண்டுட்டுனீங்க வச்சுக்கோங்க, ஏற்கனவே அங்கே எல்லாரும் சொல்கிறாங்க ஈரானுக்குள்ளே நீ போனதே தப்பு, டிசாஸ்டரு, ஆஹா ஊஹுன்றாங்க. பட் அதே கண்டி ஈரானில் இப்போ அவங்க நெகோசியேட்டர்ஸ் கிட்ட உள்ள அங்கே ஹார்ட் லைனர்ஸ், நீ அமெரிக்கா கிட்ட பேசவே கூடாது, நீ எப்படி பேசுவ, அவன் சேட்டன் ஆச்சு, அவங்ககிட்ட நீ எப்படி பேசலாம். ஸோ அவங்களுக்கும் அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குது. ஸோ 2 பேருக்கும் இருக்குது. இஸ்ரேல் இதில் நடுவில் என்ன பண்ணுவார் ட்ரம்ப், என்ன பண்ணுவார், அப்பப்போ ஃபோனை கூப்பிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் கச்சாமச்சான்னு பேசுவார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அவரால்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இஸ்ரேல் இஸ் a very powerful country even within the United States. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சார், within the United States. ஆமாம், இட்ஸ் a very powerful Jewish lobby, it's a Jewish votes, Jewish money, ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் இன் அமெரிக்கன் பாலிடிக்ஸ். ஸோ இஸ்ரேலோட ரோல் வந்து அமெரிக்கன் எலெக்ஷன்ஸில் இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்க? கண்டிப்பாக. அதனால் ஒரு அளவு வரைக்கும் சொல்லலாம் நெட்டான்யாவுக்கிட்ட. அப்போ கூட சொல்லியிருக்காரு, ஒரு வாரத்து 10 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னார், அவர் பண்ணுறது தப்பு, கொஞ்சம் கூட ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் பண்ணுறாரு. போயிட்டு நான் இங்கே ஒரு பீஸ் டீலை இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அவர் போயிட்டு அங்கே போயிட்டு ஹெஸ்பல்லாவை போட்டு அடிச்சுட்டு இருக்காரு. பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு வந்து நெத்தன்யாகு ஒரு தலைவலி மாதிரியே தானே சார் இருக்காரு? அது எல்லாருக்குமே தலைவலி தான் சார். அது இன்னும் நெட்டான்யாகு அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன வேணா டீல் பண்ணிக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலை, பட் இஸ்ரேல் இன்ட்ரெஸ்ட்டை நான் பார்த்துப்பேன், நீங்கள் என்ன. ஏன்னா அதனால தான் பாருங்கள், இந்த சண்டை வந்து 3 பேருக்குள்ள ஆனால் 2 பேர் தான் நெகோசியேட் பண்ணுறாங்க. ஏன்னா இஸ்ரேலை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க இது. ஏன்னா இஸ்ரேல் வந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன சொல்கிறார் நெட்டான்யாகு, நோ நியூக்ளியர் பீரியட், அவ்வளோதான், ஃபுல் ஸ்டாப். நியூக்ளியர்ன்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. இஸ்ரேல் வந்து எந்த காலத்துலேயும் நியூக்ளியர்ன்ற இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, அணுகுண்டு ஈரானோடைய நியூக்ளியர் பாம் வந்து எனக்கு தானே, நான் தானே பாதிக்கப்பட போகிறேன். இப்போ அதனால் வந்து நான் எப்படி அதை நான் ஒத்துப்பேன்? என்ன மாதிரி டீல், நீ என்ன மாதிரி சன்செட் கிளாஸ் போட்டாலும் 20 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் 100 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க இல்லையா அவங்களுக்கு, அதை நான் ஒத்துக்க மாட்டேன்.
அது வந்து அவருடைய நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தா அவர் சொல்கிறது நியாயமாக தான் இருக்கு. அதே மாதிரி சார் இந்த சுவிட்சர்லாண்டில் நடந்த மீட்டிங்கில் வந்து பாகிஸ்தானும் போகிறாங்க, ஓமனும் போகிறாங்க. இவங்கள ஏன் அவங்க நம்புகிறாங்க நெகோசியேஷனுக்கு? இவங்க இல்லை, அவங்க ஃபெசிலிட்டேட்டர் தானே. இப்போ அவங்க உட்காந்து நெகோசியேட் பண்ணல எதுவும். ஓகே, அவங்க ஃபெசிலிட்டேட்டு. அவங்க வந்து சீட்டை எழுதி கொடுத்தா அங்கே கொண்டு போய் கொடு, இங்கே கொண்டு, இல்லாட்டி அவங்க கொஞ்சம் எடுபடி ஜாஸ்தியாகிடுச்சுன்னா உள்ளே போயிட்டு கொஞ்சம் காம் டவுன் பண்ணுறது. அது அவங்க வந்து ஃபெசிலிட்டேட்டர். அவங்க தேர் நாட் எ நெகோசியேட்டர். பட் ஆனால் அவங்க பாகிஸ்தான் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ரொம்ப நாங்கள் தான் இதை பண்ணுறோன்ற மாதிரி ப்ரொஜெக்ட். அது அவங்க எப்படியுமே பண்ணுவாங்க சார், யார் வேணா பண்ணுவாங்க. யாருன்னா இது அவங்கள போய் தெரிஞ்சவங்க க்ளீனாக அதை வந்து எதிர்பார்க்க வேண்டியது தான். இப்போ நாளைக்கு வந்து அந்த டீலே கையெழுத்து போட்டாங்களா என்னால் தான் போட்டான்னுவாங்க. அது பரவாயில்ல, அது டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுத்தோம். ஆமாம், இதுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். 90% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் இதுக்கெல்லாம். ஏன்னா அவங்க அப்படி தாங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு டொமஸ்டிக் ஆடியன்ஸ் இருக்குல்ல, அங்கேயும் உள்ள ஆமாம், அல்ல அங்கேயும் ஒரு பாலிட்டிக்ஸ் இருக்குல்ல. நீ எதுக்கு சுவிட்சர்லாண்டில் போய் உட்காந்துருக்க, இங்கே அவனுக்கு டீ சாப்பிட்றதுக்கு பணம் கிடையாது, நீ அத்தனை பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு அங்கே போகிற. அவங்க கேட்குறவங்க 10 பேர் இருக்காங்கல்ல. ஸோ அவங்கள வந்து இது பண்ண இல்லை பாரு, என்ன மாதிரி வேலை பண்ணுறேன் பாரு. நான் இல்லைன்னா, நம்ம இல்லைன்னாக்கா இந்த பீஸ் டீலே வந்திருக்காது அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க, அங்கே ஒரு 10 பேர் இருக்காங்க. அது எல்லாமே டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸ் எல்லா ஊர்லேயும் நம்ம வந்து வெரி இம்பார்ட்டன்ட். சார், இந்த 60 நாளில் இந்த ஹார்மூஸ் வந்து பழைய நிலைமைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இந்த ஹார்மூஸ் நீரிணை வந்து பழைய மாதிரி, ஏன்னா நடுவில் ட்ரம்ப் சொல்கிறாரு நிறைய கப்பல்கள் கடந்து வந்துருச்சு, இவ்வளோ வரலாற்றிலே இவ்வளோ கடந்து வராத அளவுக்குலாம் நம்ம இது பண்ணிட்டோம் இந்த டீல்னால அப்படின்றாரு. இதுக்கு திரும்பி பழைய நிலைமைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு? வரணும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரேடுன்றது, அதுதான் அர்த்தம். ஃப்ரீ ட்ரேட். இப்போ இதுதான் இப்போது அடுத்த வாரம் ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியாவுக்கு வராங்க. அவங்களுடைய ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் என்ன பண்ண சொல்லுவாங்க, அப்போ இப்போ ஹோர்முஸை மூட்டான், நம்மளாம் அவஸ்தைப்பட்டோம், நாளைக்கு எவனாவது மலாக்கா ஸ்ட்ரைட்டை மூடினாக்கா என்ன பண்ணுறது? இதெல்லாம் தான் திங்கிங். இதெல்லாம் தான் ஃப்யூச்சர் திங்கிங். அதாவது இந்த போர் வந்து சூப்பர் பவர் மிடில் பவர்ன்ற ரேஞ்சிலே கிடையாது. இந்த போர் வந்து நிறைய பாடங்கள் நம்மளுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கு. யார் ஒன்றா எது ஒன்றா பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஸ் மிசைல், அமெரிக்கன் க்ரூஸ் மிசைல், டாமஹாக் க்ரூஸ் மிசைல், அதனுடைய விலை வந்து $2 மில்லியன். அதே $2 மில்லியன் ஒரு $10,000 ட்ரோன் வந்து டேமேஜ் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து அவ்வளோ பணம் கொடுத்து அவ்வளோ பெரிய சொஃபிஸ்டிகேட்டட் வச்சாக்கா ஒரு ஆர்டினரி ட்ரோன் அதனால் வார்ஃபேரே மாற்றுறது இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸில் ஈரான் போயிட்டு மைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த மைன் க்ளீன் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாது யாருக்கும். அந்த தண்ணியில், அதாவது ஹார்மூஸில் தண்ணியிலே மைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், அடியில் சி பெட்டில் மைன் பண்ணியிருக்கான். அதாவது இந்த கப்பலுக்கு வந்து வெயிட் இருக்குல்லங்க, அது வெயிட்டில் வந்து இறங்கும். அது இறங்கினாக்கா இந்த மைன்ஸோட கான்டாக்ட் பண்ணிட்டனாக்கா வெடிக்கும். ஒரு டேங்கர் வெடிச்சதுனாக்கா அது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டங்க. அது இன்னும் அது மாதிரி இது நிலைமையே வரக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு அது வந்து புரிய மாட்டேன்றது. ஏன்னா ஒரு டேங்கர், ஒரு சூப்பர் டேங்க், VLCCன்றாங்க, வெரி லார்ஜ் க்ரூடு கேரியர்ஸ், வெரி லார்ஜ். அவெல்லாம் குறைந்தபட்சம் எங்கேயாவது ஒரு 3 மில்லியன் 4 மில்லியன் கேலன் ஆயில் எடுத்து போகிறாங்க. அவன் ஒன்று அதில் உள்ளே போய் மாட்டி சிங்க் ஆச்சு, இல்லாட்டி எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சு, ஷிப்ரேக் ஆச்சுனாக்கா வாரக்கணக்காக மாதக்கணக்காக க்ளீன் பண்ணுறது. ஹார்மூஸ் நீரிணையில் இருக்கிற மைனிங்கோட ஆபத்தை ரொம்ப அருமையாக விளக்குனீங்க சார். அதே மாதிரி இந்த ஒப்பந்தத்தில் என்ன மாதிரியான சவால்கள் இருக்குன்னு நேயர்களுக்கு ரொம்ப அருமையாக விளக்குனீங்க சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.